ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஜே இந்த வீட்டை விட்டு போனார். உங்களுக்கே தெரியும், அந்த கார்டை ஷோ பண்ணும்போது எல்லாருக்குமே ஷாக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு செம ஷாக்கு. ஏன்னா விஜய் பார்வதி என்ன தான் வந்து எஃப்ஜே கூட செம்மையாக சண்டை போட்டாலும், எஃப்ஜே வந்துட்டு பயங்கரமாக கழுவி ஊற்றினாலும் விஜய் பார்வதி அது போகும்போது அந்த நட்பு அப்படி அழுதாங்க பார்த்தீங்களா, அதுங்க வேறு மாதிரி போயிடுச்சு. அதேமாதிரி கானவனத்தை போகிறது அந்த வாரத்தில் தான் வந்துட்டு மூடிட்டு உட்காருன்னு சொல்லியிருப்பார். எவ்வளோ பெரிய வார்த்தை இது! ஏன் சொன்ன எஃப்ஜே அப்படின்னு கேட்டிருக்கலாம். பட் போக போகிறான்றதுலாம் கேட்க மாட்டான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி மட்டும் கேட்டிருக்காரா என்ன? சரி, அது கேட்கல. பட் இருந்தாலும் வினோத் வந்து கண் கலங்கினார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்துட்டு யூ ஆர் மை பாய் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னார். அதெல்லாம் செம மாதம் இருந்துச்சு. போகும்போது பிக் பாஸ் பேசிகிட்டு இருக்காரு, இந்த பக்கம் விஜய் பார்வதி அழுதுட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருந்துச்சுல்ல? அதான் உண்மையான நட்பாக நான் பார்க்குறேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேல்யூ கொடுப்பாங்க எப்பயுமே விஜய் பார்வதி. அது சபரி வந்துட்டு பண்ணும்போதும் பாருங்கள், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேல்யூ கொடுத்து தான் அவன் அக்யூசியேஷன் பண்ணவே இல்லை அவரை. அதே மாதிரி தான் விக்ரமுக்கும். சரி, இப்போ என்னென்னா அடுத்தது வந்துட்டு நம்ம ஆதிரி எவிக்ஷன் நடந்துச்சு. செம்மையாக நடந்துச்சு. இப்போ நான் முதலே சொன்னது தான், ஆதிரி எவிக்ட் ஆனாங்கன்னா அந்த 24 hours இது யாருக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் என்ன பண்ணால் அது கண்ணிக்கு தான் போகும். ஏன்னா பிக் பாஸ் அவங்களுக்கு தான் ஃபேவராக பண்ணுவாங்க. நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக வந்து அதை விஜய் போகிறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் போகிறதுக்கு வந்தால் தான் கிடைக்கும். அது கனி அவங்க வீட்டுக்கு போனால் அது வந்து ஜாலியாக அப்படியே ஃபன்னாக போயிடும். ஒன்றுமே பெருசாக வராது. கனிக்கிட்டேருந்தே நம்மளுக்கு எதுவுமே கண்டென்ட் வரதில்லை. அப்புறம் எப்படி விஜய் அப்புறம் எப்படி அவங்க வீட்டிலேருந்து வரப்போகுது கண்டென்ட்? அப்போ விஜய் பார்வதிக்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க அம்மா வருவாங்க. கண்டிப்பாக அவங்க அம்மா வந்தாங்கன்னா, அவங்க அப்பா இறந்ததை நான் சுத்தமாக மறந்துட்டேன். கமெண்ட்ஸில் போடும்போது எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்குச்சு. ஸோ அவங்க அம்மா வரும்போது அவங்க 24/7 இருக்கும்போது, அதாவது 24 hours இருக்கும்போது செம்மையான ஒரு வைபாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஏன்னா வந்த பதட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பேச முடியும். அதே 24 மணி நேரம் தங்க போகிறாங்கன்னா பொறுமையாக நிதானமாக பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கல்ல. ஸோ அந்த விஷயங்களை வந்துட்டு ஆதிரி வந்துட்டு இப்போது விஜய் பார்வதி கொடுத்துருக்காங்க. விஜய் பார்வதி கண் கலங்கிட்டாங்க. பா, ஒரு மாதிரி உட்காந்து எழுந்திரிக்கிறாங்க. முடியல அவங்களுக்கு ஹாப்பினஸ்ஸு. கனி அங்கேருந்து அடி பாவி, என் டீமில் அன்புக்காங்களை உன்னை நான் ஒரு உறுப்பினராக வச்சுருந்தேன், கடைசியில் அதை வந்துட்டு விஜய் பார்வதி கொடுத்துட்டே பாவி அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு 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 சிரிப்பில் சிரித்தாங்க. இவங்க ஆனால் செம்மையாக இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நான் எப்படி எங்கள் அம்மா போய் விட்ரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கானவனத்து லாஸ்ட்டாக வந்தார். வந்து கட்டி பிடிச்சி, நான் ஏதோ விளையாட்டாக கட்ட மாதிரி மனசில் வச்சுக்காது. அதுதான் கானவனத்து. ஸோ அவரோட மைண்டு பாருங்கள், என்ன தான் வந்து அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சாட்டர்டே எபிசோடெலாம் வச்சு செஞ்சாங்க. ஆதிரியால் தான் வந்து வினோத்தை வந்து வச்சு செஞ்சாங்க. அவர் அங்கேயே நின்று இருக்கலாம். ஏன்னா வந்தவொடனே ஆதிரை வந்துட்டு கானவனத்தை கலாச்சாங்க. புரியுதுங்களா? கானவனத்தை லிட்டரலி பயங்கரமாக கலாச்சாங்க. ஒரு காமெடியனுக்கு வந்து டைட்டில் ஒன்று கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க. இவர் வாட்டர்மெலன் போனதுக்கு நீங்கள் தான் காரணம் சொன்னாங்க. ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் மட்டுமே காரணம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாலும் போகும்போது அவருக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு. ஸோ செம்மையாக இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கண்டென்ட்டு கண்டிப்பாக இருக்குது. ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் ஒரு சம்பவம் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.